இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். ஜெபன்றதை நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம கடந்த முறை ஒரு 2 வாரமாக நம்ம பார்த்தது தேவன் ஆவியாக இருக்கிறார். அதனால் நான் என்னுடைய ஆவிக்குரிய மனிதனை, என்னுடைய உள்ளான மனிதனை நான் பலப்படுத்தும் போது நான் என்ன செய்கிறேன், ஆண்டவருடைய பேச முடிகிறதுன்னு பார்த்தோம். அப்போ நம்ம உள்ளான மனிதனை இந்த ஜெபத்தில் எப்படி பலப்படுத்துகிறோம்? ஏன்னா இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டாக இருக்குது. நம்ம உள்ளான மனிதனை பலப்படுத்த ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணும்போது உள்ளான மனிதன் பலப்பட்டு போவான். இந்த பலவிதமான எண்ணங்கள் வருதே, யோசனை, பல வேலைகளை பற்றி அந்த நேரத்தில் வந்துடுது. இப்படி என் எண்ணெல்லாம் தடுமாறுதே சுவாமி, நான் எப்படி ஒரு எண்ணத்தெல்லாம் ஒருங்கிணைத்து ஜெபிக்கணும், இப்படின்ட்டு பல கேள்விகளை நம்ம கேட்குறோம். இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக நம்ம பார்க்கணுன்னா, வேதாகமத்தின் அடிப்படையில் ஜெபம் எந்த வகையில் நமக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கிறது, ரெவலேஷன், ஜெபத்தை குறித்த வெளிப்பாடு வேதாகமத்தின் அடிப்படையில் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்றத ஒரு கிரமமாக பார்த்துட்டு வரலாம் வேதாகமத்தில் அப்படின்னு யோசித்தேன். இது கிரமமாக பார்க்குறதுனா சிஸ்டமேட்டிக்காக முதல் தொடக்கத்திலேருந்து ஜெபன்றது என்ன, மனிதனும் தேவனும் உரையாடுவது, கான்வர்சேஷன். மனுஷன் பேசலாம், தேவன் பேசலாம். ஆனால் ஜெபத்தை இனிஷியேட் பண்ணது யார் தெரியுமா? நம்முடைய தேவன் தான். அதை தான் நம்ம முதல்ல பார்த்துட்டு, ஜெபம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னான்னு பார்த்துட்டு, முதல்ல தேவனுக்கு அடுத்து மனிதன் தேவனோடு உறவாடுது எப்போ நடக்குது, அந்த 2 சந்தர்ப்பத்தை நம்ம இன்றைக்கி பார்க்கலான்னு நினச்சேன். ஒன்று தேவன் முதலாவது மனிதனோட பேசுகிறாரு, நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அப்போ ஜெபம்னு சொல்லும்போது இத்தனை நாட்கள் நம்ம பார்த்துட்டு வந்ததெல்லாம் மனசில் வச்சு நம்ம யோசித்தோன்னா, ஜெபன்னு சொல்கிறது இட் இஸ் அ கான்வர்சேஷன் வித் காட். தேவனோடு நான் என்னுடைய பேச்சு, தேவனுடைய பேச்சு, இது இரண்டும் நம்ம ஜெபன்றோம். இது ஜெபத்தை நம்ம இன்னும் உள்ளான அர்த்தத்தை இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா? 2 பேரை பார்க்க போகிறோம், ஈனாஸ் அண்ட் ஈனாக். இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது அது எதன் அடிப்படையில் ஜெபம் வருதுன்னா, விசுவாசத்தின் அடிப்படையில் வருது. விசுவாச, ஃபெய்த் கன்ஃபெஷன். ஸோ வாட் இஸ் ப்ரேயர்? ப்ரேயர் இஸ் ஃபெய்த் கன்ஃபெஷன். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக விளங்கிக்கணும்னா, ஃபெய்த் கான்வர்சேஷன், விசுவாசத்தின் அடிப்படையில் தேவனோடு உறவாடுவது. இதை தான் நம்ம இது வரைக்கும் ஜெபத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்துட்டு வந்தோம். அதனால் ஜெபம்னு சொல்லும்போது டீப்பாக நம்ம சொல்லணுன்னா, நான் ஒரு 2 லைனில் எழுதியிருக்கிறேன். உங்களுக்கும் என்னென்ன மனசில் படுதோ அதோடு சேர்க்கலாம், இல்லை இதை வேறு மாதிரி மாற்றி எழுதலாம். Prayer is faith confession to God based on our intense relationship with Him as our Father. அப்போ ஃபெய்த் கன்ஃபெஷன்னு சொல்கிறேன். விசுவாச அறிக்கை. கன்ஃபெஷன்னா இங்கே பாவ அறிக்கை இல்லை, விசுவாச அறிக்கை. ஜெபம் என்று சொல்லுவது ஒரு விசுவாச அறிக்கையாக இருக்கணும். நிறைய சமயத்தில் நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, விசுவாசத்தை வைத்து விசுவாசம்னா என்ன, தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் வேதத்தில், அந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிப்பது தான் விசுவாச அறிக்கை. நம்ம சிச்சுவேஷனை வச்சு ஜெபிக்கிறது ஜெபம் இல்லை. நிறைய சமயத்தில் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், ஏன் கிடைக்கல? எஸ், ஜெபத்தில் உன்னுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் அவர்கிட்ட பேசும்போது ஆண்டவருடைய பாஷை பேசணும். ஸ்பிரிட் டு ஸ்பிரிட் கம்யூனிகேஷன். அதோடைய லாங்குவேஜ் என்னன்னா ஃபெய்த். விசுவாசம்தான் மொழியாக அமைகிறது. தேவனுக்கும் எனக்கும் இடையில் பேசப்படுகிற மொழி விசுவாசம். இந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம 2 ஈனாக்கை முக்கியமாக பார்ப்போம். ஈனோஸ்லேருந்து தொடங்கி பார்ப்போம். விசுவாசத்தின் கன்ஃபெஷன், விசுவாசத்தை அறிக்கையிடுவது தான் ஜெபம். என்னுடைய சிச்சுவேஷன் இப்படி இருக்குது சுவாமி, என்னுடைய காரியங்கள் இந்த மாதிரி இருக்குது, ஆனால் இந்த காரியங்களை வேதாகமத்தின் அடிப்படையில் நான் பார்க்கும்போது இப்படியா என்னால் மாற்ற முடியும் என்ற அந்த விசுவாசத்தை வைத்து ஆண்டவர்கிட்ட பேசுறது.
ஃபெய்த் கன்ஃபெஷன்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஃபெய்த் கான்வர்சேஷன்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபெய்த் கான்வர்சேஷன் வித் த ஹெவன்லி ஃபாதர் அண்ட் த ஃபவுண்டேஷன் ஃபார் திஸ் ப்ரேயர் என்னன்னா, இட் இஸ் த இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு எனக்கு இருக்கிற நெருங்கிய உறவின் அடிப்படையில் என்னுடைய மொழி எதுவாக மாறிடுது? விசுவாசம் தான் என்னுடைய லாங்குவேஜ். அப்போ எப்படி எனக்கு அந்த இன்டென்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும்னா, நம்ம பார்க்குறோம் யோவான் 4:24 அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அவள் ஒரு ஸ்திரீயாக இருக்கலாம், பெரிய யூதனுடைய முறைமைகளை எல்லாம் தெளிவாக அறியாதவளாக இருக்கலாம், ஆனாலும் தேவனோடு பேசக்கூடிய அந்த உறவு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால் காட் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய தேவன் காட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், உறவுகளின் தேவனாக இருக்கிறார். இதுக்கு நம்ம இதை விளங்கிக்கணும்னா ஜெனிசிஸ் 1:12 முதலாவது அதிகாரம் நம்ம கிரியேஷனை பார்க்குறோங்க, எப்படி உருவாக்கப்படுகிறது. அதில் முதலாவது அதிகாரம் 12வது வசனத்தில் செடி கொடிகள் இல்லை இது உருவாக்கப்படுகிறது. நீங்கள் அப்புறமா வாசித்து பாருங்கள். அவைகளின் ஜாதிகளின் படியே விதை எப்படி அந்த எந்த விதையை போடுறோமோ அந்த மரம் தான் வரும் இல்லையா? அதன் ஜாதியின் படியே விதைகள் உருவாக்கப்படுகின்றன. அடுத்தது மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், மீன்கள், இந்த வகையெல்லாம் உருவாக்கும் போது 24, 25 ரெண்டுலேயும் வாசித்து பாருங்கள், ரிப்பீட்டடாக அதில் வரும் அவைகளின் ஜாதிகளின் படியே. அப்போது மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டான்? இவைகள் உருவாக்கப்பட்ட அனைத்தும் ஒன்று அவர் வார்த்தையினால் உருவாக்கப்பட்டது. அடுத்த ஸ்டெப்பு போகும்போது வார்த்தையும் சொல்லி அவைகளின் ஜாதிகளின்படியே உருவாக்கப்பட்டன. ஆனால் மனிதன் உருவாகும் போது 27வது வசனம் அவன் எப்படி உருவாக்கப்பட்டான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த ட்ரினிட்டி காட், அந்த திருத்துவம் அவர்களோடு நாம் மனிதனை எப்படி உருவாக்கணும் போது மனிதன் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டான். எந்த தேவன் எப்படி இருக்கிறாரோ அதுபடி. அதனால் மனுஷன் எப்படி நிற்கிறான்னா, ஹீ இஸ் அ யுனீக் கிரியேஷன். மீதியெல்லாம் அதன் ஜாதியின்படி உருவாக்கப்படுகிறது. ஆனால் மனிதன் தேவனை போல உருவாக்கப்படுகிறான். இப்போ பாருங்கள் அடுத்தது. அதனால் மனிதனுடைய சிருஷ்டிப்பு வித்தியாசமாக இருக்குது. ஹீ இஸ் அ ஸ்பிரிட் பீயிங். ஐ எம் அ ஸ்பிரிட், ஐ ஹாவ் அ சோல் அண்ட் ஐ லிவ் இன் அ பாடி. ஸோ மனிதன் ஆத்மா உடையவனாக, ஆவி உடையவனாக, தேவனுடைய ஆவியை பெற்றவனாக இருக்கிறான். முதல்ல மனுஷனை உண்டாக்குனதும் அடுத்த யூனிக்னஸ் என்னன்னா, ஆண்டவர் மனிதனிடத்தில் பேசுகிறார். த ஃபஸ்ட் கான்வர்சேஷன் யார் இனிஷியேட் பண்ணுறா? தேவன் தான் பேசுகிறார். அப்போ தேவன் பேசுகிறார்னா மனுஷனுக்கு அது விளங்குது. அவன் உருவாக்கப்படும் போதே யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் கற்பனையில் மனிதன் உருவாக்கப்படும் போதே பேசக்கூடியவனாக, எத்தனை வயசில் ஆதாம் இருந்திருப்பார் இதெல்லாம் நமக்கு எந்த டீட்டெயில்ஸும் இல்லை இல்லையா? ஆனால் தேவன் பேசுவதை கிரகிக்கக்கூடிய திறமை உள்ளவராக உருவாக்கப்படுறாங்க. அதனால் ஆண்டவருடைய கான்வர்சேஷன் ஃபஸ்ட்டு ஜெபம்னு நம்ம சொல்லணுன்னா கான்வர்சேஷன், ஈதர் காட் ஸ்பீக்ஸ் ஆர் ஐ வில் ஸ்பீக். இங்கே ஆண்டவர் தான் ஜெபத்தின் முதன்மையான, மனிதனோடு பேசுவதற்கு முதன்மையான அந்த ஆரம்பமாக இருப்பதே தேவன்தான். அதனால தான் மனிதனுடைய ஆண்டவரை சொல்லும்போது அவர் ஒரு உறவை எதிர்பார்க்கிற தேவன். அதனால் அந்த உறவுக்கு ஏற்ற வகையில் தன்னை போலவே உண்டாக்கி அவனுக்கு மற்ற மிருகமோ பறவைகளோ எத்தனையோ சயின்ஸில் அது விளங்கிக்குதுன்னு நம்ம சொன்னால் கூட மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு, அவனுடைய மைண்டு, அவனுடைய உணர்ச்சி அதுக்கு ஈடே ஆகாது இல்லையா? அதனால் தேவன்
மனிதனை உருவாக்கும் போதே உறவின் அடிப்படையில் உருவாக்குகிறார். தேவன் தான் முதலாக பேசுகிறாரு. பேசும்போது அவர் சொல்கிற கட்டளை என்ன? 28வது வசனம், 1வது அதிகாரம் 28வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் தான் முதல் மனிதனுடைய ஜெபத்துக்கு தேவன் தான் முதல்ல பேசுகிறாரு. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, அவர்களைன்னு வரனால இந்த இடத்துல யார் இருக்கிறா? ஆதாம இருக்கிறாரு, ஏவாளும் இருக்கிறாங்க. அதனால் இவங்க 2 பேரையும் நோக்கி. அப்போ 2வது அதிகாரம் என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. இது முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷனாட்ட சொல்லிட்டு அதன் விவரம், எப்படி மனுஷனை உண்டாக்கி அதற்கு பிற்பாடு மனுஷியை உண்டாக்குகிறார் என்பதின் விவரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் இப்போ நம்ம பார்க்குறது முதல் பேசுகிறது தேவன். நீங்கள் பல்லுக்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, அதெல்லாம் சொல்லிட்டு எதை கீழ்ப்படுத்தணும்? அங்கே இருக்கிற ஆகாயத்து பறவைகள், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள், இவைகள் எல்லாம் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அதனால தான் மனிதன் ஆள பிறந்தவன். அதனால் தேவனோடு உறவு கொள்ள மனிதனால் கூடும். அதனால் முதலாவது ஜெபம் என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு பேசினது. அது எங்கே துவங்கி எங்கே முடியுது பாருங்க? ஆசீர்வாதம் தான். அந்த முதல் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும்போதே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதை தான் நம்ம முதல்ல நம்ம 1வது அதிகாரத்தில் பார்க்குறது. அதனால் ஜெபம்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம்? இட் இஸ் கான்வர்சேஷன் ஆஃப் காட் அண்ட் மேன். அப்போ முதல் உறவுகளை விரும்புகிற தேவன் உறவை வைத்து கொள்ளக்கூடிய வகையில் மனிதனை சிருஷ்டித்து, தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்து அந்த உறவிலே மகிழ்ச்சி அடைகிறார். இந்த உறவு எப்படின்னாமா, ஒரு ஃபாதர் சைல்டு, அதுதானே ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற உறவாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அதனால் இந்த ஜெபம்ன்றது என்ன செய்யுதுன்னா, நம்முடைய உறவை, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. ஜெபம் ஆண்டவரே அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். அவர் ஃபாதர் இன் ஹெவன் 3 வார்த்தை சொல்கிறோம். அதில் அவர்னு சொல்லும்போது எனக்கு மட்டும் தகப்பன் இல்லை, இதை கேட்டுட்ருக்கிற உங்களுக்கும் சரி, நம்ம கூடி ஜெபிக்கும்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். ஒரே ஃபாதர். அண்ட் ஃபாதர் தானே, ஃபாதர் சைல்டு ரிலேஷன்ஷிப் தான். அதனால் நம்முடைய ஜெபம் என்ன செய்யுது? நம்முடைய உறவை உறுதிப்படுத்துகிறது. இந்த ஜெபம், இந்த ஃபாதர்னு நம்ம சொல்லிட்டு அவர் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது என்ன செய்யுதுன்னா, நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற இடைவெளி டிஸ்டன்ட் இருக்குதுல்ல, இடைவெளி, அந்த இடைவெளியை நெருக்கமாக கொண்டு வந்துடுது. அப்பான்னு கூப்பிடும்போது, ஆண்டவரேன்னு கூப்பிடும்போது, ஆண்டவரே நீர் பரலோகத்தில் இருக்கிறது போல் இருக்குது. அதனால தான் அந்த பாட்டு நம்ம பாடும்போது என்னோடையே நீங்கள் இருங்கன்னு நம்ம கேட்குறதோட, ஆண்டவர் என்னோடையே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அவரோடு இருக்கிறத, ஆண்டவர் என்னோடு இருக்கிறத நான் என்ன செய்யணும்? உணர ஆரம்பிக்கணும். அதுதான் என்ன செய்து ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. டிஸ்டன்ட் போயிடுது. நமக்கு ரிச்சுவலிஸ்டிக், எந்த இடத்துல தான் ஜெபிக்கணும், இதை செஞ்சு தான் ஜெபிக்கணும், இது எல்லாமே ஜெபிப்பதற்கு நமக்கு உதவியாக அமைகிறதே தவிர, ஆனால் அதன் அடிப்படையில் ஜெபம் அமைவது இல்லை. ஸோ நம்முடைய ஃபெலோஷிப் எப்படி ஆயிடுதுன்னா, ஒரு ஃபேமிலி பாண்ட் வந்துடுது. அப்பா பிள்ளை ஃபேமிலி பாண்ட் வந்துடுது, இன்டிமேட்டாக ஆகிடுது. அதனால் என்ன செய்கிறோம்? ஜெபம்னு நம்ம சொல்லும்போது, அப்பா பேசுனாங்க, என்ன பேசினாரு? நீ என்ன செய்யணுன்ற கட்டளையை கொடுத்துட்டு உன்னையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். அதனால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம ஒருத்தரை கேட்டுக்கிறோம்ல, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? உடனே நம்ம சொல்கிறது ஆண்டவருடைய கிருபையில், தேவனுடைய பை த கிரேஸ் ஆஃப் காட் சொல்கிறோம் இல்லையா, நம்ம நல்லா இருக்கிறோன்ட்டு. அதனால் இந்த ஜெபம்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவரை ரொம்ப நன்றி செலுத்த வேண்டியது. ஆண்டவரே, நீங்கள் முதலாவது என்னோட பேசுகிறீங்கப்பா, அதுக்காக நன்றி. நீர் பேசும்போது என்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீங்க, அதற்காக நன்றின்னு சொல்லணும். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குற, நம்ம இன்ட்ரடக்ஷனாட்ட பார்க்குறோம். இப்போ முதல்ல இந்த ஜெபம்
எப்போ வருது? ஆதாம், நான் அநேக சமயத்தில் யோசிக்கிறது, அழகான தோட்டம் இல்லையா? அந்த அழகான தோட்டத்தில் வேறு ஆட்களே இல்லை, வெறும் ஏவாள் மட்டும்தான் இருக்கிறாங்க. மிருகங்க இருக்குது, மரம் செடி கொடிகள் இருக்குது, தேவனும் அங்கே வராரு. இவங்க பகலின் ஏன்னா அந்த தோட்டத்தில் குளிர்ச்சியான வேலையில் தேவன் வராரு. 2 பேரும் கட்டாயம் பேசியிருப்பாங்க இல்லையா? 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் ஆதாமும் தேவனும் பேசியிருப்பாங்க. ஏன்னா ஏவாளை உருவாக்கின உடனேயே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஆதாம் கிட்ட கொண்டு வந்து ஆதாம் பேசுகிறத கேட்குறாரு. அதே மாதிரி மிருகங்களை எல்லாம் வைத்து மிருகத்துக்கெல்லாம் பெயர் கொடுன்னு சொல்லி ஆதாம் பேசுகிறத கேட்குறாரு. அதனால் ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையே 1வது 28வது தேவன் பேசுகிறாரு. 2வது அதிகாரத்தில் குளிர்ச்சியான வேளையில் தேவன் வந்து மிருகங்களுக்கெல்லாம் ஆதாம் பெயர் வைக்கிறத பார்த்து அவங்க 2 பேருக்கும் கான்வர்சேஷன் நடந்திருக்கும். அப்புறமா அவர் தனியாக இருக்கிறாருன்றதை பார்த்துட்டு ஒரு மனுஷியை உருவாக்கி ஏற்ற துணை, அது பாருங்கள், அதனுடைய ஜாதியின் படின்னு வரல, ஏற்ற துணை, தேவனை போலவே ஏற்ற துணையை என்ன செய்கிறாரு, உருவாக்குறாரு. அந்த இடத்துல தேவன் உருவாக்கி ஆதாம் கிட்ட ஏவாளை கொண்டு வந்து நிறுத்தும் போது ஆதாம் பேசுகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதனால் இந்த 2 அதிகாரத்துலேயும் இந்த ஜெபம்ன்றது வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டி இருக்குது. இந்த உறவு தான் ஜெபம். அப்போ ஜெபம் எங்கே உருவாயிடுச்சு? 1 அதிகாரத்துலேயே உருவாயிடுச்சு. ஆண்டவர் பேச தொடங்குறாரு. 2வது அதிகாரத்தில் இவர் யார், ஏவாள் உருவாக்கும் போது தேவன் பேசுகிறது, தேவன் ஏவாளை கொண்டு வந்து கொடுக்கும்போது யார் பேச ஆரம்பிக்கிறாங்க? ஆதாம் பேச ஆரம்பிக்கிறார். நமக்கு தெரியும், கட்டளை கொடுக்குறாரு, இந்த மரத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ பூசிக்கலாம், இது ஒன்றை மட்டும் பூசிக்கக்கூடாது. ஆனால் அநேக சமயத்தில் ஆதாம் அமைதலாக இருந்ததாக தான் நம்ம பார்க்குறோம். ஏவாளை உருவாக்கும் போது அந்த இடத்துல மனுஷேன் பேர் வைக்கிறாரு. என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம்னு ஒரு பெரிய ஒரு டாக்டரினே அங்கே என்ன செஞ்சிடுறாரு, ஆதாம் பேசிடுறாரு. அதனால் 2 அதிகாரத்தில் அதிகமான கான்வர்சேஷனை நம்ம பார்க்கல, ஆனால் யூனிக் டைப் ஆஃப் கான்வர்சேஷனை பார்க்குறோம். உறவின் அடிப்படையில் தான் மனுஷனும் மனுஷியும் சிருஷ்டிக்கப்படுகிறார்கள். திரியேக தேவன் மனிதனோடு உறவு கொள்ளுகிறார், உறவை விரும்புகிறார்னு பார்க்குறோம். இப்படி வருது. அதுக்கப்புறம் என்ன நம்ம பார்க்கல, தேவனும் மனுஷனும் பேசினதாக நம்ம பார்க்கல. ஆனால் ஆதி ஆகமத்தில் 4வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் அங்கே தான் முதல் இடத்துல நம்ம பார்க்குறோம். 4வது அதிகாரம் 26வது வசனம். அது என்ன சொல்லுதுன்னா, சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான். சேத்து யாரு? ஆதாமுடைய குமாரன். இவர் பிறக்கிறாரு. சேத்துக்கு ஏனோஸ் என்று அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். யார் பெயர் வைக்கிறது? சேத்து பெயர் வைக்கிறாரு. ஏனோஸ் என்பத பெயரோட எபிரேய அர்த்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆர் மார்ட்டல். மார்ட்டல்னா என்ன? அழிவுக்குரியவன், சாவுக்குரியவன் என்ற பேரை சேத்து இவருக்கு வைக்கிறாரு. ஏன் இப்படி வச்சாருன்னு நமக்கு தெரியல. கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, அதுக்கு முன்னால், சேத்துக்கு முன்னால் என்ன நடக்குது? சேத்துக்கு முன்னால் நடக்கிறது தான் காயின் ஆபேலுடைய சம்பவம். இப்போ சேத்துக்கு அது தெரிஞ்சிருக்குமா? இல்லை, தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. சேத்து எப்போ பிறக்கிறாரு? இவங்க ஆபேலுக்கு பதிலாக தேவன் அவருக்கு கொடுக்கிறவர் தான் சேத்து. அப்போது ஆபேல் இறந்த பிற்பாடு பிறக்கிறாரு. அப்போது அவங்க அப்பா இவர் கட்டாயமாக ஆதாம் யாருக்கு சொல்லியிருப்பா? சேத்துக்கு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நடந்ததுன்னு. அதனால் மனிதன் ஒரு அழியக்கூடிய மனிதன். தேவன் என்றென்றும் நிலைத்திருக்கிறவர், மனிதன் அழிந்து போகிறவன். ஹீ இஸ் அ மார்ட்டல். எப்படி இந்த பேரை வச்சாரு? சில வேளை இந்த கிராமங்களில் பார்த்துருப்பீங்க, பிள்ளைங்க பேர் வைக்கும்போது வித்தியாசமாக வைப்பாங்க. நான் ஒரு கிராமத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவங்க பொண்ணு பேர் மண்ணு. உன் பேர் என்னம்மான்னு கேட்டால் மண். என்னுடைய பெயர் மண். என்ன எண்ணத்தில் அவங்க வச்சாங்களோ தெரியாது, மட்.
ஸோ ஒரு வகையில் ஆதாமன் பார்க்கும்போதே மண்ணிலிருந்து அந்த எடுத்து உருவாக்கப்பட்டவன் அந்த சிகப்புன்னு பார்க்குறோம். சிவப்பு மண்ணிலிருந்து எடுத்து உருவாக்கப்பட்டவர் மண். அதே தான் இப்போ இவங்க ஆதாம் என்ன செஞ்சுருக்கலாம், மனுஷன் என்னென்னைக்கும் நிலைத்து நிற்கிறவன் இல்லை, சாவை ஏற்கனவே பார்த்துட்டாங்க. யாருடைய சாவு? ஆபேலுடைய சாவு. காயின் கொன்று போடுறாரு, அந்த ரத்தம் இந்த இதில் பூமியில் சிந்தப்படுகிறது. அதனால் அதை மனசில் வைத்துட்டு யார் பேர் வச்சிருக்கலாம்? சேத்து, ஈனாஸ்ன்னு பேர் வச்சிருக்கலாம். இந்த சேத்துடைய ஜெனரேஷன் ஆபிரகாம், சேத், ஈனாஸ், இந்த ஜெனரேஷன் தான் நம்ம எங்கே பார்க்குறோன்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரம் 38 யாரோட பெயர் இருக்குது? சேத்துடைய ஆதாம் பெயர் இருக்குது, சேத் பெயர் இருக்குது, ஈனாஸுடைய பெயரும் இருக்கிறது. ஒருவேளை இவ மண்ணான மனிதன் என்பதை மனசில் நினைச்சு ஆபேல் இறந்து போன அந்த சரித்திரத்தெல்லாம் மனசில் கேட்டு ஒருவேளை சேத்து இந்த பெயரை வைத்திருக்கலாம். எப்படி வைத்திருந்தாலும் சரி, அவருடைய காலகட்டத்தில் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கிறது. அது என்னன்னா, அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். எப்பொழுது? இந்த ஏனோசுடைய காலத்தில் மனுஷர் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறார்கள். அந்த வர்ஷிப் வருது. யார் தொழுது கொள்ளுகிறார்? ஈனோஸ் மட்டும் இல்லை, மக்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். ஸோ இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் கம்யூனியல் ப்ரேயர், பப்ளிக் ப்ரேயர், பப்ளிக் வர்ஷிப். வெளியில் அனைவரும் தேர்ந்து கூடின ஒரு வர்ஷிப்புன்னு வருது. எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது இவர் ஈனாஸு அவர் மண்ணு நம்ம அழியக்கூடியவன் என்ற நினைவு இருக்கும்போது, அழியக்கூடாத ஒருவர் இருக்கிறாரே, என்னை உருவாக்கினவர், என்னுடைய அப்பாவோட அப்பா சொல்கிறாரே, அவர் உயிரோடு இருந்து சொல்கிறாரே, அவரை தொழுது கொள்ள ஈனாஸ் துவங்கி இருக்கலாம். வேதாகமம் சொல்லலை. நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, லூக்கா 3:38 யாருடைய பெயர் இருக்குது? காயினுடைய பெயர் இல்லை, ஈனாஸுடைய பெயர் தான் அங்கே இருக்குது. அந்த இடத்துல சேத்துடைய மகன் ஈனாஸ்ன்னு இருக்குது. அதனால இவருடைய நாட்களில் நான் ஒரு அழிந்து போகக்கூடிய மனிதனாக இருக்கிறேன், என் தகப்பன் வைத்த பெயரை வைத்து, ஆனால் என்னுடைய தேவன் என்றும் மாறாதவராய் நிலைத்திருக்கிறார் என்று அவரை தொழுது கொள்ள கூடியிருக்கலாம். அது அனைத்து ஜனங்களையும் சேர்த்து கூடியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது கேட்க ஒரு பக்கம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க, இந்த காலகட்டத்தில் எபிரேய அறிஞர்கள் சொல்கிறது, இந்த காலகட்டத்தில் தான் ஐடல் வர்ஷிப்பும் வந்ததுன்னு. ஆனால் இந்த ஐடல் வர்ஷிப்புக்கு காரணமாக இருந்தவர் யாராக இருக்காது? ஈனோஸாக இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அவர் எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றின் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதனால் எந்த வேத அறிஞர்கள் அதை வியாக்கியானம் பல வகையில் செய்தாலும், இவருடைய காலகட்டத்தில் கம்யூனியல், ஒரு கூடுகையாக எல்லாரும் இணைந்து சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இருந்தது. பப்ளிக் வர்ஷிப், வெளிப்படையாக அனைவரும் வெளியில் நின்று ஜெபிக்கிற ஜெபம் ஆரம்பமாகிறது. அப்போனா ஆதாமும் தேவனும் தனிப்பட்ட முறையில் அவங்க ஜெபித்திருப்பாங்க. மக்களும் அவ்வளோ இல்லை. இருந்த அவர்கள் ஆதாமும் தேவனும், ஏவாளும் தேவனும் ஆண்டவரோடு உறவாட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஈனாஸுடைய காலகட்டத்தில் கூடுகையாக ஜெபிக்கிற பப்ளிக் ப்ரேயர் ஆரம்பமாகிறது. இப்போ அடுத்து வர்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மனிதர் வராரு, அவர் ஈனாக். இப்போ இந்த ஈனாக்குடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஜெபத்தை பற்றி எது கற்றுக்குறோன்னா, மிக மிக முக்கியமான காரியம் கற்றுக்குறோமா? ஈனாக்குடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். ஈனாக்கு என்ன செய்கிறாரு? 365 ஆண்டுகள் வாழ்கிறார். 5வது அதிகாரம் 24, 25 வாசித்து பாருங்கள். 365 ஆண்டுகள் வாழ்கிறாரு. 65 வயதில் மெத்துசேலாவை பெற்றார்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தேவனோடு
தேவனோடு சஞ்சரித்தார், பிள்ளைகளை பெற்றெடுத்தார்னு இருக்குது. தேவனோடு வாழ்கிறார். தேவனோடு சஞ்சரிக்கிறதுனா என்ன? ஹி வாக்ட் வித் காட். அதோட தமிழில் அழகாக இருக்குது, தேவனோடு சஞ்சரித்தார். இவனோடு இவர் சஞ்சரித்தது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. எபிரேயரில் 11வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தில் என்ன பார்க்குறோன்னா, இவர் தேவனையோடு கூட எல்லாவற்றிலும் குடும்ப வாழ்க்கை இருந்தது, ஒரு மகன் பிறந்துடுறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறாரு. மற்ற பிள்ளைகளும் பிறக்கிறாங்க. அப்போ முதல் பிள்ளை மெத்துசேலா. அவர் தான் உலகத்திலேயே மிக மிக நீண்ட நாட்கள் வாழ்ந்த 969ன்னு பார்க்குறோம். அவ்வளவு நாட்கள். அப்போ தேவனோடு சஞ்சரிக்கும் போது உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. தேவனோடு சஞ்சரிக்கிறார் என்றால் அடுத்த பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் 11வது அதிகாரம் எபிரேயர் 5:6 வாசித்தீங்கன்னா, தேவனுக்கு பிரியமாயிருந்தது எது? இவர் தேவனோடு நடந்தது தேவனுக்கு பிரியமாயிருந்தது. அப்போ இவர் தேவனோடு எப்படி நடந்தது தேவனுக்கு பிரியமாயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 6வது வசனத்தில் அடிக்கடி நம்ம மேற்கோள் காட்டுகிற வசனம், தேவனுக்கு பிரியப்படுத்துவது விசுவாசம் ஒன்றுதான். விசுவாசம் இல்லைன்னா பிரியப்படுத்த முடியாது. அப்பனா ஈனாக்கு கிட்ட காணப்பட்டது என்ன தெரியுமா? தேவனோடு அவர் இருக்கிறதுக்கு காணப்பட்டது அவருடைய லாங்குவேஜ். ஆண்டவரோடு அவர் நடப்பதற்கு அடித்தளமாய் இருந்தது அவருடைய உறவு விசுவாசத்தின் அடிப்படையிலேயே. அந்த அதனால தான் ஜெபத்துக்கு நம்ம ஒரு பெயர் கொடுக்கணும்னு யோசித்தோன்னா, நம்ம என்ன பெயர் கொடுக்குறோம்? ப்ரேயர் இஸ் அ ஃபெய்த் கன்ஃபெஷன். ஈனோக்கு என்ன செஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, நிறைய விசுவாசத்தை அறிக்கை செஞ்சுட்டே இருந்திருப்பார் ஆண்டவர்கிட்ட. அதுதான் அவர் பேசின பேச்சு, அதுதான் ஜெபம். அது எதன் அடிப்படையில் அவர் செய்கிறாருன்னா, தேவனோடு சஞ்சரித்தார். he was abiding with God. அபாய்டுனா நம்மளுக்கு என்ன தெரியும்? கன்சிஸ்டன்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப். ஏதோ நம்ம ஜெபிக்கும் போது இருக்கிற உறவு இல்லை. இந்த ஜெபம்ன்றது 24 மணி நேரமும் இருக்கணும். விசுவாசத்தின் அடிப்படையில் ஃபார்மல் ப்ரேயர், இன்ஃபார்மல் ப்ரேயர், லாங் ப்ரேயர், ஷார்ட் ப்ரேயர், கான்ஷியஸ் ப்ரேயர், அன்கான்ஷியஸ் ப்ரேயர். இதெல்லாம் நம்ம இதற்கு முன்னாலேயே பார்த்துருக்குறோம். இது எல்லாவற்றிலும் நம்ம எதை பார்க்குறோன்னா, விசுவாசம். இந்த விசுவாசத்தை நான் என்ன செய்கிறேன்? என் ஜெபத்தில் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கிறது, ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியெல்லாம் நடக்கும்னு. நீதிமொழிகளில் 21 முதலாவது வசனம் பார்த்திங்கன்னா, ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கரத்திலே நீர்க்கால்களை போல இருக்கிறது. நீர்க்கால்களை என்ன செய்யலாம்? உங்களுக்கு அந்த காலத்துலலாம் இந்த பயிரிடுகிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பெரிய இந்த கிணறுகள்லேருந்து நீரை இறைச்சி ஊற்றுவாங்க. அந்த நீர்க்கால்களில் அது ஓடும். அப்படியே நீர்க்கால்கள் உள்ள ஓடிட்டுருக்கோம். அங்கே செய்கிற அந்த உழவர் என்ன செய்வாங்க? எந்தெந்த பக்கத்துக்கு தண்ணி போகணுமோ அந்த நீர்க்கால்களை மாற்றி மாற்றி அமைப்பாங்க. அது எந்த பக்கம் அந்த உழவர் திருப்புறாரோ அந்த பக்கம் நீர் பாயும். ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய கரத்தில் ராஜாக்களின் இருதயம் இருக்குதான். நம்ம சொல்லிக்கலாம், ஒருவேளை ஆஃபீஸில் எங்கள் மேனேஜர், ஆஃபீஸில் நான் போகிறேன், எனக்கு பாஸாக இருக்கிறவங்க, இல்லை நான் வாழ்கிற நாட்டில் எனக்கு தலைவராக இருக்கிறவங்க, இல்லை எங்கள் குடும்பத்தில் இந்த எந்த வகையான இருந்தாலும் அவர்களுடைய இருதயம் யார் கையில் இருக்குது? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இதை நம்ம வச்சுட்டு விசுவாசத்தை நம்ம சிச்சுவேஷனை என்ன செய்யக்கூடாது? ஜெபத்தில் கன்ஃபெஸ் பண்ணக்கூடாது. ஜெபம்னா தேவனிடத்தில் ஒரு தகப்பனாய் அவரை பார்த்து ஃபேமிலி பாண்ட், நமக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒரு பாண்டுன்னு சொல்கிறோம்ல, உறவு அடிப்படை, அந்த ஸ்ட்ராங்காக நமக்கு இருக்கிற அந்த உறவை வச்சு நம்ம அவர்கிட்ட ஃபெய்த் லாங்குவேஜில் பேசணும். ஃபெய்த் லாங்குவேஜ் எது? ஃபெய்த் கன்ஃபெஷன் இஸ் வேர்ட் ஆஃப் காட். இதை பேசும்போது தான்
இவர் என்ன செய்யப்பட்டார்? ஈனாக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அப்போ 2 வகையான ஜெபத்தை பார்த்தோம். ஒருவருடைய ஜெபத்தில் என்ன நடக்குது? பப்ளிக் ப்ரேயர். அப்போ நம்ம தனியாக நம்ம அதில் பலப்படும் போது நம்மை போல ஜெபிக்கிறவர்களோடு இணைந்து நம்ம என்ன செய்வோம்? ஜெபிக்க ஆரம்பிப்போம். 2வது, அந்த ஜெபத்தின் மொழி விசுவாசமாக அமைகிறது. அதனால தான் 11வது அதிகாரம் எபிரேயர் 6ல் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அப்போ நம்முடைய ஜெபம் விசுவாசத்தின் அடிப்படையில், தேவ வசனத்தின் அடிப்படையில். நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொன்னேன், ராஜாவின் இருதயம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதனால நமக்கு ராஜான்னு இங்கே சொல்லும்போது நமக்கு எந்தெந்த காரியங்கள் நடக்க வேண்டுமோ, அது யார் அதற்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்களோ, யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவர்களுடைய இருதயத்தையே நான் யார் கையில் வச்சிருக்கிறாரு? நம்முடைய தேவன். அதனால் நம்ம ஜெபிக்கும் போது இந்த விசுவாச கன்ஃபெஷனாக ஜெபம் இருக்க நம்ம மாற்றிக்கணும். நம்ம ஜெபத்தில் எதையோ பேசுகிறோம் இல்லையா? இப்படி பேசுகிறனால தான் அடிக்கடி நம்முடைய எண்ணெல்லாம் சிதறி போகுது. அதனால் வேத வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது விசுவாச வார்த்தைகளாக அது வெளிவரும். நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்பின் பரமத்தகப்பனே, அப்பா பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் பல கண்ணோட்டத்தில் ஜெபத்தை பார்த்து வருகிறோம். இன்று பார்க்கும்போது ஜெபம் என்று சொல்லுவது விசுவாச அறிக்கை சுவாமி. எங்கள் உறவின் அடிப்படையில் விசுவாசத்தோடு எங்கள் காரியங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் சொல்ல தேவையில்லை சுவாமி. எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, எங்கள் சவால்கள் எப்படி இருக்கிறது என்று உமக்கு தெரியும். ஆனால் அந்த சவால்களை நாங்கள் எப்படி உம்முடைய வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் சந்திப்போம் என்ற அந்த விசுவாசத்தை எங்கள் ஜெபத்தில் அறிக்கையிட, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு தொடர்ந்து கற்றுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.